வணக்கம். நான் உங்கள் பொழுது இன்றைக்கி பழைய வீட்டில் ஏசி பாயிண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஏசி பாயிண்ட் எப்படி வைக்கிறது, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பொழு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி நிறைய பல வீடியோக்கள் இருக்குது, அதை பாருங்கள். இந்த வீடு பழைய வீடு. இதில் ஏசி பாயிண்ட் வைக்க சொன்னால் ஏசி எல்லாம் வாங்கி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ஃபிட்டிங் பண்ண வந்திருக்காங்க. அதனால் ஏசி பாயிண்ட் வைங்கன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே தான் ஏசி ஃபிட் பண்ண போகிறாங்க. இதுலேருந்து நம்ம பின்னாடி தான் மீட்ரு பாக்ஸ் இருக்குது. இது வழியாக லிங்க் எடுத்து நம்ம அந்த சுவிட்சு போர்டில் பிரேக்கர் வச்சுட்டு இதுக்கிட்ட சாக்கெட் வைக்க போகிறோம். இதுகிட்ட ஏசி செட் பண்ணுறாங்க, அதுக்கிட்ட ஸ்டெபிலைசர் செட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம மேலே நம்ம முக்கால் பைப்பு தான் போட்டிருக்கிறதுனால நம்ம ஒயரு போகிற அளவுக்கு நம்ம கட்டிட்டு ஒயர் வாங்குகிறோம். அந்த அளவுக்கு நம்ம இதில் 2.5 மட்டும் போதும். 2.5 பேஸ் நியூட்ரல் நேராக மீட்டர்லேருந்து நேராக நம்ம பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் இதில் பேஸ் இறங்கிட்டு இதுலேருந்து ரிவேர்ஸ் அப்போ தான் சுவிட்சு கண்ட்ரோல் ஆகும். இந்த பாக்ஸ் வழியாக இந்த சாக்கெட்டுக்கு வரணும். ஏன்னா பேஸ் மட்டும் கண்ட்ரோல் ஆனால் போதும், நியூட்ரல் போயிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இது 2.5 1.5 டன்னு வாங்கிக்கிறாங்க. 2 டன்னு வரைக்கும் 2.5 தாராளமாக போடலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் 2.5 ஒயர் தான் போட்டுருங்க ஃபுல்லாக. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸையும் பிரிச்சுட்டு 2.5 நியூட்ரல் பிளாக்கு அது டேரெக்டாகவே அதில் கொண்டு சாக்கெட்லேயே வச்சுக்கலாம். எர்த்தையும் அதுலேருந்து ஜாயிண்ட் அடித்து வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேஸு இன்புட்டு பேஸு அவுட்புட்டு ஏசியோட அவுட்புட்டு 2 ஒயரும் போர்டுக்கிட்ட வந்துட்டு இதில் கேசிஎம் பைப் அடித்து அதுகிட்ட சாக்கெட் முறுக்கணும். நம்ம முக்கால் கேசிஎம் பைப் வாங்கியிருக்கோம். ப்ளஸ்ஸு ஒரு டூ வே பாக்ஸ் வாங்கியிருக்கோம். 20 ஆம்ஸ் சாக்கெட் வாங்கியிருக்கோம். இது 1 வே பாக்ஸ் வாங்கிக்கிறோம். 20 ஆம்ஸ் பிரேக்கர் சுவிட்சும் வைக்கலாம், பிரேக்கர் வைக்கலாம். ஏன்னா பின்னாடி தான் பிரேக்கர் மெத்தட் இருக்காங்க. பிரேக்கர் தான் நல்ல விஷயம் நம்மளுக்கு. இது ப்ரெஸ்ஸிங் டைப்பு போர்டு நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி தான். இது பிரேக்கர் அதில் வைக்கிறதுக்காக போர்டு. இது ஃபைப்ரோஸ் கம்பெனியில் 20 ஆம்ஸ் போட்டிருக்கோம். 20 ஆம்ஸ் தான் அதிகபட்சம் போடுறது. 20 ஆம்ஸ் சாக்கெட்டு இருக்குது, 3 பின் சாக்கெட்டு. நம்ம இதை லாக் பண்ணிட வேண்டியது. இந்த பிரேக்கர் 1 வேக்காக வச்சுருக்கோம். இண்டிகேட்டர் வேணால் 2 போர்டு போட்டுக்கலாம். இதுமாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்பாக இருக்கிறது நம்ம ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அது வெட்டிக்கிட்டு அந்த உடனே மெட்டீரியல் வாங்கி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா டியூப் லைட்டு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிடலாம், அதெல்லாம் ஜாமான் தனியாக இருக்குது. இப்போ எல்லா ஹோல்டரு எல்லாத்தையும் முறுக்கிட்டு எல்இடியாக மாத்திரம். மேலே பிளேட்டு போனது எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒயர் மேலே உள்ள டாப்பில் உள்ள ஒயரிங் வேலையெல்லாம் முடித்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாக்ஸ் நம்ம இந்த வழியாக லிங்கு வந்துட்டுது ஃபுல்லாக. இந்த முக்கால் கேசிங் பைப்பு நம்ம தேவையான அளவுக்கு வெட்டி வச்சுட்டோம். இதில் 3 ஹோல்ஸ் டெஸ்டராலே இந்த ரிவர்ஸ் சைடு விட்டு ஹோல்ஸ் போட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு மட்டும் அடிக்கணும். இது 3 ஹோல்ஸ் போட்டாச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி முக்கால் அரை அதுக்கேற்ற மாதிரி பைப்பு வாங்கிக்கலாம். இப்போ கேசிங் பைப்பு ட்ரில் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த மட்டத்துக்கு அடித்தாச்சு. அடிச்சுட்டு அந்த ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு ஏற்றியாது. இப்போ இதில் எர்த்து 1 ஸ்கொயர் நம்ம போட்டிருக்கோம். 2.5 பேஸ் 2.5 ப்ளஸ்ஸு 2.5 நியூட்ரல் ஒன்று போட்டிருக்கோம். இந்த போர்டு சைடில் அறுத்துட்டு அதேமாரி சைடில் வச்சிட வேண்டியதான் ட்ரில் பண்ணிவிட்டு. இதில் நார்மலாக நம்ம கொடுக்குற மாதிரி நியூட்ரல் பேஸு எர்த்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ நார்மலாக இப்போ எர்த்து கொடுத்தா அந்த போர்டு ஃபிட் பண்ணியாச்சு. இதில் 4 ஸ்க்ரூவும் போட்டுருந்தோம். இதான் ஃபினிஷிங்கான மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சுவிட்சு பிரேக்கரோட செட்டாக இருக்குமே அந்த பாக்ஸ் வச்சிங்கன்னா அது அசிங்கமாக இருக்கும். மேலே பிரேக்கரோட இது இருக்கும். ஸ்டெபிலைசர்கிட்டேருந்து ஒயர் தொங்கும். இப்போ ஏசி ஃபிட்டிங் வந்துட்டாங்க சர்வீஸுக்கு. நம்ம இது டெம்பரரியாக கொடுத்து கூட கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இது ஒர்க்கை முடிச்சுப்போம். நம்ம பேஸு எப்போயும் ரைட் சைடில் எப்பயும் கொடுக்குற மாதிரி பேஸு கொடுத்துக்க வேண்டியதான். எர்த்து நார்மலாக டாப்பில் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்க வேண்டியதான். நியூட்ரல் காமனாக கொடுத்தா இந்த பேஸு நம்ம சுவிட்சு போர்ட்லேருந்து வர பேஸு நேராக மெயின் பாக்ஸ்லேருந்து நேராக இது மீட்ரு பாக்ஸ்லேருந்து நேராக இந்த நம்ம சுவிட்சு பாக்ஸுக்கு இது இந்த முறுக்கிறப்ப லூஸ் கான்ட்ராக்ட் இல்லாமல் முறுக்கணும். ஏன்னா ஸ்பார்க் ஆகி ப்ளக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை முறுக்கி டம்மி பண்ணியாச்சு. இந்த ஒர்க்கு முடிஞ்சிட்டு இங்கே ஹோல்ஸ் போட்டு இங்கே ரெடி பண்ணிப்பாங்க. நம்ம சுவிட்சு போர்டில் முறுக்கலாம். இதில் செவுத்தில் வைக்கிறதுக்காக பிளானே ஒரு சுவிட்சு ஒன்று எம்டியாக இருக்குது. அதனால் பேஸ் நியூட்ரல் இன்புட் அவுட்புட் வந்திருக்கு. நம்ம டேப் அடித்து வச்சுருக்கோம். இதில் ஒரு சுவிட்சு எம்டியாக இருந்துச்சு, டேப் போட்டிருந்தாங்க. நம்ம அதிலே வச்சுருவோம்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அதிலே வச்சுட்டோம். ஐலம் சீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்க்ரூ ஏற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏசி ஃபிட்டிங் ஒர்க் வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வச்சு பேசி இன்புட்டு பேஸுக்கு டேப் அடிச்சிடும். பிரேக்கர் அடியில் கொடுத்துட்டு அவுட்புட்டுக்கு டாப்பில் கொடுத்துட வேண்டியதான்.
இதில் அயலம் சீட்லேயே வச்சு முறுக்கியாச்சு. இது டாப்பில் இன்புட் அவுட்புட்டு மட்டும் கொடுத்துட்டு முறுக்கிட்டா இங்கே ரூமில் எங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சிட்டு ஏசி ஆள் இன்னும் உள்ளார அனுப்பி ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுலேயும் லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் எந்த ஒரு சுவிட்சாக இருந்தாலும் கொடுக்கணும், ஏன்னா ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது இந்த சுவிட்சு சைடில் வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இதில் எம்டி சுவிட்ச் இருந்தாலும் இது டாப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஃபினிஷிங்காகவே இதுவே முடிஞ்சிடும். இது கொஞ்சம் பழைய பில்டிங்கில் இதுமாரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கிற மாரி இருக்கும். போர்டோ மாத்திர மாரி தான் நம்ம வைக்க முடியாது. இது மீட்ரு பாக்ஸில் ஃபுல்லாக ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க, டேமேஜாக வேறு இருக்குது. அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 32 ஆம்ஸ் பீஸ் இங்கே செட் பண்ணிவிட்டு இன்புட்டு மட்டும் எடுத்துகிட்டு அவுட்புட்டு மீட்டர்லேருந்து டேரெக்டாக எடுக்கிறோம். ஏன்னா இதில் வந்து நம்ம 16 ஆம்ஸ் பீஸு மெயின் எல்லாம் டேமேஜாக இருக்குது, பிடுங்கணுன்னா இது ஃபுல்லாக ஒர்க்கு வைக்கும். அதனால் இதில் டாப்பில் மாற்றுறோம், அப்புறமா ஃப்ரேம் மாற்றிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வழியாக கண்ட்ரோல் பண்ணால் இதுவே சாதாரண ஆஃபில் இருக்கப்போ சப்ளை உள்ளார போயிட்டு இருக்குது இது. அதனால் நாங்கள் பீஸு கண்ட்ரோல் வச்சுட்டு இப்போ பேஸ் நோட்டில் மீட்டரில் டெலிவரியில் கொடுத்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட்டு ஃபினிஷிங்காக கொடுத்தாச்சு. ஏன்னா 4 சைடும் ஆணி போட்டு ஃபுல்லாக தரிச்சிருக்காங்க, அது பிடுங்கி எடுக்கிறதுக்குள்ள போர்டே உடச்சிக்கும். இப்போ அர்ஜென்ட் ஒர்க்கால இன்புட் அவுட்புட்டு இன்புட் வந்துட்டு பீஸு ஒரு 2 கம்பி அளவுக்கு போட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு ஒர்க்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா இருக்குது, நான் இன்னும் நிறையா வீடியோ வரும். நன்றி.